என்ன விஷயம்? நாங்க அப்பாவை பார்க்கணும். நீங்க? நாங்களும் அப்பாவை தான் பார்க்கணும். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வந்து எங்க தெருவுல ஒரு கோவில் கட்டுறோம். வெரி குட். கட்டுங்களேன், புண்ணியம் கிடைக்கும். ஒரு ஆளால முடியக்கூடிய காரியமா? ஏதோ உங்களால ஆன உதவி செஞ்சீங்கன்னா. ஐயோ, எனக்கு கட்டட வேலையெல்லாம் தெரியாது. ஓகே, 5000 ரூபாய் கொடுக்க சொல்றேன். சரிங்க. நீங்க? என் பையன் வேலை விஷயமா அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு என்ன வர சொன்னாரு. வேலை விஷயமா? அதெல்லாம் அப்பா தான் டிசைட் பண்ணணும். நீங்க? நேற்று ராத்திரி டூரிங் டாக்கிஸ்ல ஏற்பட்ட தீ விபத்தால 37 பெண்கள் செத்துட்டாங்க. பேப்பர்ல பார்த்திருப்பீங்களே. பல குடும்பங்கள் நிர்கதியா தவிக்கிறீங்க. காயமடைந்து ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடுற 60 பேருக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி பெரிய மனிதர்கள் தான் கருணை காட்டலுங்க. என்னையா பெரிய கருணை? இப்ப நான் பணம் கொடுக்கறதுனால சத்து போனவங்களா பழிச்சு வந்துருவாங்களா? அப்படியே நாங்க கொடுத்தாலும் அது பூரா போய் அவங்களுக்கு சேர்ந்துருமா? நடுவுல பாதியை நீங்க சுருட்டிப்பீங்க. நன்கொடைங்கிற பேர்ல பிச்சை எடுக்கிறீங்க. அப்படியே எங்களுக்கு கொடுக்கணும் தோணும் போது நாங்க கவர்மெண்ட் கொடுத்துக்கிறோம், நீங்க போலாம். Get out. உங்களுக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? அவுட். ஒரு சுருட்டு, ஒரு தம். நான்சென்ஸ். என்ன அது கெட்ட பழக்கம்? ஏற்கனவே 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா இல்லையா? டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? சுருட்டு பிடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரா இல்லையா? டாக்டர்களே இப்படித்தான்ப்பா, 1ன்னா 9 சொல்லுவா. என் ஃப்ரெண்டு 23 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட காட்டினான். உனக்கு ஃபேட் ஜாஸ்தியா போச்சு, இனிமே நீ கொழுப்பே சாப்பிடக்கூடாதுன்னு அந்த டாக்டர் சொன்னார். ஆனா அந்த ஃப்ரெண்டு விடலையே. 23 வருஷமா தினம் வெண்ணையும் நெய்யுமா தின்னு இன்னும் கொழு கொழுன்னு இருக்கிறான். ஒரே ஒரு வருத்தம், அந்த வெண்ணெய் கடைக்கு கடனாயி அதை திருப்பி கொடுக்க முடியாம கேஸாகி போச்சு, தெரியுமா? Shut up. இந்த மாதிரி அசட்டு ஜோக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதவங்க கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட வேணாம். இன்னொரு தடவை நீங்க சுருட்டு பிடிக்கிறத நான் பார்த்தேன், நான் அரைஞ்சு பல்ல கழட்டி போடுவேன், அவ்வளவுதான். நான் ஏதாவது தவறா பேசுறதா மன்னிச்சிருங்க. பெரிய டாக்டர்ஸ் உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எதுக்கு டெஸ்ட்? உங்களுக்கு தான் வேணும். உங்களுக்கு தான் ஹார்ட் வீக், முதல்ல அதை டெஸ்ட் பண்ணுங்க. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பாரு ரவி, கொஞ்ச நாளாவே மனநிலை சரியில்லை. சம்பந்தம் இல்லாம எதையோ பேசுறேன். அதனால இவங்க டெஸ்ட் பண்ணா உனக்கு நல்லது. என்ன நல்லது? மண்ணாங்கட்டி. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். இதுல என்ன டெஸ்ட் பண்ண? உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுமா? உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுமா? ப்ளீஸ் டாடி, இனிமே என்ன டெஸ்ட் பண்ண ஆள் கூட்டிட்டு வரும்போது முதல்ல அவங்க இதை தாங்குவாங்களான்னு டெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க. என்ன விளையாட்டம்? எல்லாருமே சேர்ந்து பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. டாக்டர், வர வர ரவியினுடைய நடவடிக்கைகள் எனக்கு ஆச்சரியத்தையும் வேதனையும் கொடுக்குது. மென்டலா ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குமோன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நான் எந்த குறையும் வைக்கல. அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இல்ல சார், நீங்க ரவி அதிகப்படியா படிக்க வச்சதே ரொம்ப தப்பு. நான் எங்க படிக்க வச்சேன்? அவன் விரும்பினா நான் சரின்னு. மிஸ்டர் மதனகோபால், நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்க பையன் ரவிக்கு ஏற்பட்டிருக்கிறது
மனநோய் மாதிரி எனக்கு தோணுது. டாக்டர், என் மகனுக்கு பைத்தியம்னா சொல்றீங்க? நோ, இது ஆரம்ப நிலைதான். இது இப்படியே முத்து விட்டீங்க, அவன் கண்டிப்பா பைத்தியக்காரனத்தான் மாறிடுவான். அதனால அவனை இப்பவே ஆஸ்பத்திரியில சேர்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? என் ஒரே மகனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்க்கிறோம்னு வச்சுங்க, குணமாயி திரும்பி வந்தா கூட அவனுக்கு யாரு டாக்டர் பொண்ணு கொடுப்பாங்க? இது அவனை பல விதத்துல பாதிக்கும். அதுவும் சரிதான். ஏன் சார் ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? நம்ம ரவியை மேல்நாட்டுக்கு அனுப்பிச்சு குணப்படுத்திடுவோமே. யாராவது கேட்டாங்கன்னா மேல் பிடிப்புக்கு அனுப்பிச்சிருக்கோம் சொல்லிடலாம் இல்லையா? எப்படி? ஆனா ரவி கிட்ட என்ன காரணத்தை சொல்லி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புறது டாக்டர்? அதுவும் சிக்கலான விஷயம் தான். மிஸ்டர் பத்ரகோபால், ஒரு ஐடியா. என்ன டாக்டர்? நம்ம ரவியோட ஃப்ரெண்ட் ராஜு இருக்கானே, அவனையும் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். எதுக்காக? அதாவது எப்படி? வெரி குட் ஐடியா டாக்டர். நான் இப்பவே ராஜுவை பார்த்து பேசுறேன். ஓகே. வரேன் சார். வா சண்முகம், எப்படி இருக்கான் சின்ன முதலாளி? அது ஏன் கேக்குறீங்க சார்? நாளுக்கு ஒரு டாக்டரும் பொழுதுக்கு ஒரு டாக்டருமா வரதும் போறதுமா இருக்காங்க. போற போக்கு பார்த்தா பைத்தியம் முத்திரின்னே பேசிக்கிறாங்களே. ஷபாஷ். சண்முகம், அடிக்கடி வந்து போயிட்டுறேன். வரேன் சார். ராஜா, ரவியை பத்தி இதுக்கு மேல நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நீதான்ப்பா எனக்கு உதவணும். சார், என் ஃப்ரெண்டுக்காக நான் எந்த தியாகமும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னா எனக்கு புரியல. இப்போ உனக்கு பைத்தியம்னு வச்சுக்க, அவன் என்ன செய்வான்? ஐயோ, துடிச்சிருவான். இந்நேரம் அலறி அடிச்சுட்டு இங்க ஓடி வந்துருவான். கரெக்ட். உனக்கு பைத்தியம்னு கேள்விப்பட்ட உடனே அவன் இப்போ ஓடி வருவான். அவன் நம்பும்படியா உன் நடிப்பு தத்துவமா இருக்கணும். எனக்கு குழப்பமா இருக்குது. நான் பைத்தியம் மாதிரி நடிக்கிறதுனால ரவிக்கு எப்படி சார் குணமாகும்? சொல்றேன். மிஸ்டர் மணவாளன், தப்பா நினைக்காதீங்க. நாங்க நடத்துற நாடகத்துல நீங்களும் கொஞ்சம் பங்கேற்றுக்கணும். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, நிச்சயமா செய்யறேன். ரவி இங்க வரும்போது ராஜுவை பத்தி எல்லா டாக்டர்கிட்டையும் கலந்துட்டேன். ராஜுவை வெளிநாட்டு கூட்டிட்டு போனாதான் அவன் உடம்பு குணமாகும் சொல்லிட்டாங்க. நான் இருக்கிற நிலைமையில இவனை எப்படி வெளிநாட்டு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு நீங்க சொன்னா அது போதும். சரி சார், நல்ல யோசனை தான். ஆனா அவன் அடிக்கடி இரிட்டேட் ஆகுறான், பைத்தியம் மாதிரி பேசுறான்னு சொல்றீங்களே, அதை நான் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதாவது நெருப்புன்ற வார்த்தையை சொன்னாலோ இல்ல நெருப்பு பார்த்தாலோ அவன் பைத்தியம் ஆயிடுறான். அதுக்கேத்த மாதிரி நீ அவனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே சார், நீங்க கவலை விடுங்க. ரவியை எப்ப அனுப்புறீங்க? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ரவி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? உன்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ராஜுவை நீ பாத்தியா? அவனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது சினிமா கம்பெனியில ஹீரோ சான்ஸ் கிடைக்குதான்னு அலைஞ்சிட்டு இருப்பான். என்ன ஆச்சு அந்த பைத்தியக்காரனுக்கு? சினிமாவுக்காக சான்ஸ் கேட்டு அலைஞ்சு அலைஞ்சு அது கிடைக்காம அவனுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. என்னப்பா நீங்க சொல்றீங்க? அவனை வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்களாம். வேட்டி சட்டையை கிழிச்சுக்கிட்டு சிரிக்கிறானா அழறானா பாவம். இருக்கவே முடியாது. டாக்டர் சொன்னார்ப்பா. ஹலோ ராஜுவா, நான் தான் பேசுறேன். ரவி அங்க வந்துட்டு இருக்கான். நம்ம திட்டப்படியே நீ ஓஹோன்னு ஆக்ட் பண்ணணும். அவன் ஒன்ன பைத்தியம் நம்பணும். ஓகே, தேங்க்யூ. ராஜுவுக்கு என்னாச்சு மாமா? அதை ஏன்பா கேட்கிற? நீயே பாரு. குற்றம் என்ன செய்தேன்? குற்றவனே குற்றம் என்ன செய்தேன்? என்னை வெஞ்சிரையில் பூட்டிவிட்டால் உன்னுடைய அதிகாரம் வென்றிடுமோ? நானும் சினிமாவில் கதாநாயகனாக நடிக்க முடியாது. காலம் மாறும், சிறை கதவுகள் உடையும். சினிமாவில் கதாநாயகன் இடத்தை பிடித்தே தீருவேன். இது ஒரு எம்ஜிஎம் தயாரிப்பு. பாத்தியாப்பா, சினிமால நடிக்கணும்னு ஆசைப்பட்டு தெரு தெருவா அலைஞ்சு கடைசியில பைத்தியமே பிடிச்சு போச்சு. போன வாரம்லாம் நல்லா தானே இருந்தா மாமா. நான் எதுக்கும் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்தேன்ப்பா. நான் பார்க்காத டாக்டரா?
இங்க எங்களால குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளிநாட்டு கூட்டிட்டு போய் தான் பார்க்கணுமா? என் நிலைமைக்கு அது நடக்கிற காரியமா? அவன் இந்த அறையில அடைஞ்சு கிடந்து சினிமா வசனத்தை ஆசை தீர பேசி கத்தி கத்தியே சாகட்டும். மாமா, என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ராஜுவை வெளிநாட்டு கூட்டிட்டு போறேன். நான் செலவு பண்றேன். நான் நடிகனாகணும். சரி ராஜு, நான் பாரிஸ்ல ஒரு படம் எடுக்கிறேன். அதுல நீதான் ஹீரோ. எப்ப போலாம்? அடுத்த வாரமே போலாம். அடுத்த வரமா? சரி, அப்பா என் பொட்டியெல்லாம் கொடு. மாமா, நான் எல்லா ஏற்பாடு பண்றேன். நீங்க அவரை பாத்துக்கணும் மாமா. அப்பா என் நடிப்பு எப்படி? வெரி குட்ரா.